ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய விதமாக பூண்டு குழம்பு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பூண்டு அரைச்சி விட்ட பூண்டு கார குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது என்னோட மெத்தோடு கொஞ்சமாக ரெஃபரன்ஸ் எடுத்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு டவா இல்லை மண் சட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகத்தையும் ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு அரைச்சி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கனடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மசிய வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா திக்காய் வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா வெல்லமும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. பூண்டு குழம்பு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா இருக்குங்க. இப்போ சுட சுட சாப்பாடு கூட ஒரு கூட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க பூண்டு கார குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அப்பப்பா வேற லெவலா இருக்குங்க.